என்ன சார் சொல்கிறீங்க? இதுக்கு முன்னாடி 30% தானே வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு 45% கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கே சார் போகிறது? கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்க வேண்டாமா சார்? எல்லாமே உங்களுக்கே கொடுத்துட முடியுமா? உங்களுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி நாளைக்கு வரப்போகிற ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் கேளுங்க. ஆர்பிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கொண்டிருந்த அடுக்குமாடி கட்டிடம் நேற்று இரவு தரைமட்டமாக இடிந்து விழுந்தது. தரமில்லாத பொருட்கள் கொண்டு கட்டப்பட்டதனால் இந்த சம்பவம் நேர்ந்தது என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அவர் வீட்டை முற்றுகையிட்டனர். போலீஸ் விசாரணைக்கு பயந்து அவர் குடும்பத்தினர் தற்கொலை செய்து கொண்டனர். பெல் அடிக்குது. நியூஸ் உண்மையாயிடும் போல இருக்கு. சொல்ல ஓகே. இந்த காலத்தில் நல்லது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஹலோ, சொல்லு. பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணே. டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட மாட்டேன்ட்டான். அதான் 2 தட்டி போட வச்சேன். சரி சரி, நான் அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன். அண்ணே, நீங்க போட்ட போடல மொத்த பணத்தையும் 1/2 மணி நேரத்துல செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டானே. சொல்லுங்கண்ணா. பையனுக்கு வீடு பார்க்க சொன்னேன், என்னாச்சு? நேற்று வர வழியில் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்தனே. தம்பிக்கு செட் ஆகும் போல தெரியுது. நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசி முடிச்சிடலாண்ணே. சரி, அது என்னன்னு விசாரிச்சு வை. 2 நாளில் போய் பார்க்கலாம். சரிங்கண்ணா. ஹலோ, எங்க இருக்க? அண்ணன் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. சீக்கிரம் வா. உனக்காகலாம் அண்ணன் வெயிட் பண்ண மாட்டாரு. பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வரல. கத்த போறாரு. சீக்கிரம் வந்து
வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். இது கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண ப்ராப்பர்ட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு யாருமே இல்லை. அதனால தான். டேய் நிறுத்துறா, வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க. நீ சொல்ற பேச்ச கேட்க நான் இங்க வரல. சாரி சார். இவன் தான் இந்த வீட்டோட கடைசி வாரிசுன்னு ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ண. இந்த வீட்டை இவன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு ஒரு உயில் ரெடி பண்ணி என் வக்கீல்கிட்ட கொண்டு போய் கொடு. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியை இவன் பேருக்கு எப்படி மாத்துறதுன்னு என் வக்கீல் பார்த்துக்குவார். இவங்கிட்ட இருந்து என் பையன் பேருக்கு எப்படி மாத்துறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். ஆனால் ஐயோ ஆஃபீஸரே, மற்ற எல்லாம் நம்ம பேசிக்கலாம் வா. யோ, உனக்கு வேண்டியதெல்லாம் எங்க அண்ணன் பார்த்துப்பாரு, நீ வேலையை மட்டும் பாரு. ஏய் பார்த்துப்பா. உன்னை படிக்க ஃபாரினுக்கு அனுப்புனா அங்கே ஏதோ ஊர் பேர் தெரியாத பொண்ணை லவ் பண்றேன்னு ஏன் முன்னாடி வந்து சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? அப்பா, நான் தீக்ஷாவை லவ் பண்றேங்கிறத உங்ககிட்ட சொல்ல வரல. அவளை கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ்ல செட்டில் ஆக போறாங்கிற விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னடா என்னடா சொல்ற? எப்படியும் அவர் எங்களை ஏத்துக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நான் முடிவு பண்ணிட்டேன். அவருக்கு பணம் முக்கியம்னா எனக்கு என் லைஃப் முக்கியம். நான் கிளம்புறேம்மா. அம்மா விட்டு போகாதடா கௌதம். கௌதம் போகட்ட விடு. சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். நீ உள்ள போமா, நான் இவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. ரொம்ப நாளா உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னம்மா? உள்ள வா.
your room, Mom. யா கேர்ஃபுல். Okay. நீ தான் எங்களை வர சொன்ன. இப்போ அவர் முன்னாடி என்ன நடிக்கிற? டேய் மெதுவா பேசுற, அவர் காதுல விழப்போகுது. அவரை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. உனக்கு இல்ல, ஆனா எனக்கு இருக்கு. உன்னை இங்க வரவழைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ராமா பண்ண தெரியுமா? அவர் எப்படி நீ ஒத்துக்க வச்ச? உனக்கு என்னடா தெரியும் அவரை பத்தி? எனக்கு ஒண்ணுனா மனுஷன் துடிச்சு போயிடுவாரு. எனக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்கிற விஷயம் உனக்கே நல்லா தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ட்ராமா போட்டேன். ஒத்துக்கிட்டாரு. எப்படி? அம்மா, டேய், நொய்டால அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறாராம். வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். அதை நினைச்சாதாண்டா வருத்தமா இருக்கு. அதுக்கு எதுக்குமா நொய்டா வரைக்கும் போனோம்? அதை இங்கேயே பார்க்கலாம்ல. அப்படியே அங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சுட்டு வரலாம்னு. அதானே பார்த்தேன். எங்கடா மனுஷன் திருந்திட்டாரோன்னு நினைச்சேன். அவர் வராரு, உள்ள போ. இப்படியே பயந்துகிட்டே இருங்க. டேய், இனிமேலாவது அப்பா சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிற வழியை பாருடா. அவன் நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டாங்க. போய் வேலை பார். ம். அதான் சாருக்கு இனிமேல் எல்லாம் இங்கேயே ஆயிடுச்சுல்ல. கண்ட இடத்துல போய் வேலை தேடி அலைஞ்சு என் மானத்தை வாங்காமல் என் பிஸ்னஸை பார்க்க சொல்லு. யூஎஸ்ல நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட பிரான்ச் இங்கேயும் இருக்கு. நான் வரும்போதே ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். அப்போ வழக்கம் போல எல்லா முடிவும் அவனே எடுத்துட்டான். இனிமேல் நாம சொல்ல எதுவும் இல்லை. என்னங்க? ஏய், என்ன பண்ற? கௌதம், கௌதம் இரு. கௌதம், சொல்றத கேளுடா. கௌதம், இங்க பார், நோய்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா இல்லை. என்ன பிரச்சனை வந்துட போகுது? டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணிட்டு நான் உடனே என் ஒய்ஃபை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி டிலே ஆகாமல் பார்த்துக்க. ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டில் நாங்கள் வந்துடுவேன். அது பரவாயில்ல, பார்த்துப்போம். 2 பேரும் இப்படி கோவப்பட்டா எப்படிப்பா? நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாதா? அப்படின்னா என்னையும் அவர் மாதிரியாவே சொல்றீங்களா? அவரு எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் நமக்கு எந்த துரோகமும் பண்ணலையே. நமக்கு மட்டும். நீங்க அவரை உங்க புருஷனை பாக்குறீங்க, அதான் தப்பா தெரியல. நான் அவரை மனுஷனை பாக்குறேன், ரொம்ப தப்பா தெரியறாரு. இன்னும் கிளம்பலையா? போலாம். நான் கிளம்புறேன்ப்பா. Staring at the sink.
சாகடிக்க வேண்டியது. ஹியா என்ன வேணும்? புதுசா குடி வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது வேலை இருக்கா? ஒரு நிமிஷம். ஹலோ. தீக்ஷா, நான் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயிட்டேன். அங்கெல்லாம் உனக்கு ஓகே இல்லை? இங்கெல்லாம் ஓகே தான். அப்புறம் வேலை கேட்ட ஒரு பொண்ணு வந்திருக்கா இப்போ. ஓகே. பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுறா. உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் வேலைக்கு வச்சுக்கோ. ஓகே. சரி, பேசி டிசைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். அந்த பொண்ணுக்கு உன்னை விட நல்லா சமைக்க தெரியுமான்னு கேட்டுக்கோ. என்ன? கண்டிப்பாக கேட்குறேன். ஃபோனை வை. பாய். உள்ளவா. கௌதம், நம்ம வீட்டுக்கு சில பெயிண்டிங்ஸ் வாங்கலான் இருக்கேன். ஓகே. இந்த ஆர்ட் கேலரியில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? இந்த இடம் எங்கே இருக்கு? ஆழ்வார்பேட்டில். ஓ, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா? நான் கிளம்புறேன். சரி. கனி, நாளைக்கு காலையில் கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருக்கு. நீயும் கூட வரணும். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு, சரியா? சரிங்கம்மா. சாப்பாடு சூப்பராக இருக்கு. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. சாப்பிட்றேன். கனி, அவள் எதையாவது போட்டு உடைச்சிட போறா. கொஞ்சம் பார்த்துக்கோ ப்ளீஸ். சரிங்கம்மா. Do you like the paintings? Yes. ரொம்ப அழகா இருக்கு. Thank you. நீலா, உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். How can I help you? எங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ண சில மாடர்ன் பெயிண்டிங்ஸ் வேணும்.
டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் கேலரியில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் மாதிரி. ஜென்ரலாக உங்களை மாதிரி பெயிண்டிங்ஸ் கேட்குறவங்களுக்கு நான் என் ஆர்ட் கேலரியில் இருக்கிற பெயிண்டிங்ஸை சஜஸ்ட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால நானே பர்சனலாக கிளையண்ட் வீட்டுக்கு போய் அங்கே எந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுமோ அந்த மாதிரி பெயிண்டிங்ஸை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது உங்களுக்கு ஓகேனா? அப்போது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்போ வரீங்க? அதை நீங்கள் தான் சொல்லணும். இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock? ஷூர். இது எங்களுக்காக எங்கள் மாமனார் கிஃப்ட் பண்ண வீடு. வீடு ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ. உள்ளே போய் பார்க்கலாமா? ஷூர். கனி, கனி, எனக்கு அவங்க கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. டைம் ஆகும். நீயே அவ பார்த்துக்கோ. சரிங்கம்மா. ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் எங்கே ப்ளேஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. நீலா, என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள். அப்போ வாங்க போகலாம். ம். இதான் எங்கள் பெட்ரூம். Are you okay? Yeah, I'm fine. ஒரு நிமிஷம் நீங்க பார்த்துட்டே இருங்க. இதோ வந்துடுறேன். ம். கௌதம், நீலா வந்திருக்காங்க. வீடு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிளம்பினதுக்கப்புறம் கால் பண்ணுறேன், சரியா? நீலா, நீலா, என்னாச்சு? ஐயோ, ஓகே? உங்கள் ஸ்டோர் ரூமில் இருக்கிற பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எவ்வளோ சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க.
உங்கள் ஸ்டோர் ரூமில் இருக்கிற பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எவ்வளோ சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ஐயா ஆஃபீஸ் கிளம்பிட்டாருமா. நீங்கள் எழுந்த உடனே உங்களை ஃபோன் பண்ண சொன்னார். சரி, நான் பண்ணுறேன். கனி, ம். இனிமே டெய்லி நீ சீக்கிரம் வந்து ஐயாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிரு, சரியா? சரிம்மா. இந்தா வீட்டோட மெயின் டோர் சாவி வச்சுக்கோ. உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். துணியெல்லாம் துவைக்க போட்டிருக்கேன், நீ போய் அந்த வேலையை பாரு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், சரியா? சரிம்மா. கனி, என்னாச்சுமா? ஷவர்ல இருந்து பிளட் வருது. அப்படி ஒன்றும் இல்லையேம்மா. இங்க பாரு, என் மேலெல்லாம் ரத்தம். நீங்கள் கட்டியிருக்கிற டவலை முதல்ல பாருங்கம்மா. அதுலேருந்து தான் சாயம் வந்திருக்கு. அதை பார்த்து தாம்மா பயந்துட்டீங்க.
ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னாச்சு? படியில் யாரும் நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. என்ன சொல்ற? உன் சத்தம் கேட்டு தான் நானே எந்திரிச்சேன். இல்லை கௌதம், வேற யாரும் இருக்காங்க. சரி இரு, நான் பார்க்குறேன். ஃபுல்லாக பார்த்துட்டேன், யாருமே இல்லையே. இல்லை கௌதம், வாங்க. தீக்ஷா, போய் தூங்க, காலையில் பார்த்துக்கலாம். கம். ஓ, கௌதம், கௌதம், இங்க கொஞ்சம் சீக்கிரம் வா. அங்க யாரும் நிக்கிறாங்க பாரு. என்ன பாரு. தீக்ஷா? சொன்னேன்ல. எங்க? அங்க யாருமே இல்லையே. அங்க யாரும் நின்னுட்டு இருந்தாங்க கௌதம், இப்பதான் பார்த்தேனா. சரி, நீ போய் படு, காலையில் பார்த்துக்கலாம். ப்ளீஸ் போய் படு, காலையில் பார்த்துக்கலாம். நீ இன்னும் நார்மல் ஆகலையா? நான் அவ்வளோ சொல்லியும் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன தீக்ஷா, இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? ஆ, புது இடம், புது மனுஷங்க, அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் டைம் நீ வீட்டில் தான் இருக்க. மேபி டிப்ரெஷன்ல கூட இப்படி ஃபீல் ஆகலாம் இல்லையா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன மென்டல்ங்கிறியா? ஏய், இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? முதல்ல கண்டவங்களை வீட்டுக்கு கூட்டு வரத ஸ்டாப் பண்ணு. அவங்க தான் உன்னை கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஸ்டாப் இட் கௌதம். நான் ஒன்றும் மற்றவங்க பேச்சை கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிற ஆள் கிடையாது. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு, அதனால தான் நான் உன்கிட்ட சொன்னேன். தீக்ஷா, ஐம் சாரி. நான் வேணா எங்கள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுறேன். நாமெல்லாம் வெளியே போகலாம். ம், இட்ஸ் ஓகே கௌதம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு. ஷோ. ம். ஹலோ நீலா, எப்படி சொல்றதுனே தெரியல. என் வீட்டை சுற்றி ஏதோ அப்நார்மலான விஷயங்கள் நடக்குது. இதை பற்றி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. அதான் உங்ககிட்ட சொல்லான்னு. நீங்க இப்ப எதை பத்தி என்கிட்ட சொல்ல வரீங்களோ அது உங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
எதுக்கு அவசரமா வர சொன்ன? வா கௌதம். எங்க கூட்டிட்டு போற தீக்ஷா? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? இங்க பாரு, என்னது இது? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவங்களோட சமாதி. என்ன சொல்ற? நீங்க இப்ப எதை பத்தி என்கிட்ட சொல்ல வரீங்களோ அது உங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. சோ அந்த காரணத்தை தெரிஞ்சுக்க நான் தேடினேன். அதுக்கு முதல்ல இந்த வீட்டை பத்தியும் இந்த வீடு யாருக்காக கட்டப்பட்டுச்சுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். விசாரிச்சப்ப அது விஜயராஜேந்திர பூபதிங்கிற ஒரு ஜமீன்தாருக்காக கட்டப்பட்டுச்சுன்னு, கடைசியா அங்க ஒரு வயசானவர் தூக்கு போட்டு இறந்து போயிட்டதாகவும் ஊர் மக்கள் சில பேர் சொன்னாங்க. ஆனா இந்த 2 சம்பவங்களுக்கும் இடப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. எவ்வளவு தேடியும் எனக்கும் அது கிடைக்கல. அது என்னன்னு தெரிஞ்சாதான் ஒரு முடிவுக்கு என்னால வர முடியுங்கிற கட்டத்துல எனக்கு அந்த பதில் ஒரு லைப்ரரியில கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் தேடலுக்கான பலன் அங்கதான் கிடைச்சது. அது 1799 இருந்து 1920 வரைக்கும் மெட்ராஸ்ல வாழ்ந்த ஜமீன்தார்களோட வரலாறு குறிப்பு அடங்கிய ஒரு புக். அதுல நான் எதிர்பார்த்த அந்த பெயர் இருந்துச்சு, விஜயராஜேந்திர பூபதி 1835. படிக்க ஆரம்பிச்சேன். அவரை பத்தின பல கொடுமையான உண்மைகள் அதுல எழுதியிருக்கிறத பார்த்து நான் மிரண்டு போனேன். அவரும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தன் சொந்த மக்களுக்கு செஞ்ச வஞ்சனை எல்லாம் அதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த அரக்கத்தனமான ஆட்சியை பொறுத்துக்க முடியாம ஊர் மக்கள்ல சில பேர் ஒரு புரட்சி படையை அமைச்சு அவரையும் அவர் மனைவியையும் அவரோட ஒரே மகன் கண் முன்னாடியே எரிச்சு அந்த வீட்லயே ஒரு இடத்துல புதைச்சிட்டு தான் எழுதப்பட்டிருந்துச்சு. ஸோ கடைசியா அந்த வீட்டில் இறந்து போயிட்டு தான் சொல்லப்படுற அந்த வயசானவர் வேற யாரும் இல்லை, விஜயராஜேந்திர பூபதியோட ஒரே மகன்தான். இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. துர்மரணம் பட்ட அவங்களோட துர் ஆத்மாக்கள் இன்னும் அந்த வீட்டில தான் இருக்கு, உங்க கூடவே தான் இருக்கு. இப்போ என்ன பண்றது? இந்த சம்பவத்துக்கான காரணத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு சொல்யூஷன் தர அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வச்சாச்சு. வேற ஏதாவது வேலை இருக்காமா? இல்லை, வேற எதுவும் இல்லை, நீ கிளம்பு. சரி. கௌதம், கௌதம், ஆ? கீழே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஆ?
சரி நீ படு, நான் போய் பார்க்குறேன். நானும் வரேன். நான் சொன்னேன்ல, நம்மளையும் மீறி இந்த வீட்டுக்குள்ள ஏதோ நடக்குதுன்னு. கௌதம், குழந்தை ரூம் கதவு திறந்து இருக்கு. கீழே போறப்ப சாத்தி இருந்துச்சு. Andrea. Yeah, wake up. Yeah. Yeah. Andrea. யாரு? நகுலன். வாங்க. கௌதம். கம். நேற்றுக்கு நைட்டு என் குழந்தை நீலா எல்லா விஷயத்தையும் சொன்னா. அந்த 2 சமாதி எங்க இருக்கு? இந்த வீட்டுக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி இங்க இருந்த பொருள்லாம் இப்போ எங்க இருக்கு தெரியுமா? மேல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல இருக்கு.
அதுல என்ன இருக்கு? சொல்கிறேன். உங்கள் மனைவியை கொஞ்சம் வெளியில் இருக்க சொல்லுங்கள். துராத்மாக்கள் என்ன நினைக்குதுன்றத இந்த எழுத்துக்கள் நம்ம காட்டும். மரணம். நாங்க ஏன் சார் சாகணும்? நாங்க என்ன பாவம் பண்ணோம் சாவறதுக்கு? இதுக்கு மேல இங்க இருக்க போறதில்ல. நாங்க உடனே இங்க இருந்து கிளம்புறோம். கௌதம், அப்படி ஒரு வழி இருந்தா நான் இங்க வந்த உடனே சொல்லியிருப்பேன். இது என்னன்னு கேட்டீங்களா? உங்க சாபம். நீங்க எங்க போனாலும் இது உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். யாம் அல்லாத எம் இனம் அல்லாத யாரேனும் எம் மனை ஆழ்வாரெனில் அவர் மரணத்தை மணப்பர். நீங்க இங்க வந்தது வேணா சுலபமா இருக்கலாம், ஆனா இங்கிருந்து போறது அப்படின்னா இதுல எழுதி இருக்கிற மாதிரி நாங்கெல்லாம் சாக வேண்டியதானா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன். அப்ப இதுக்கு என்னதான் வழி? ஒரு வழி இருக்கு. மாந்திரீக பிரயோகங்கள் மூலமா இங்க இருக்கிற துராத்மாக்களை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். நான் இப்போ கட்ட போற இந்த கயிறு நாளை காலைல சூரிய உதயமாகி சரியா 2.5 நாளிகை, அதாவது காலையில 7 மணி வரைக்கும் எக்காரணத்து கொண்டு வரக்கூடாது. மீறி நடந்தா அப்படி நடக்காம பார்த்துக்கோங்க. என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லடா, நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும். நாம திரும்ப யூஎஸ்கே போயிடலாம். ம், படுத்துக்கோ. சொல்லுமா. கௌதம், ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுப்பா. டாக்டர் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லிட்டாரு. அங்கே எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? இல்லம்மா. ஏன்பா, என்னாச்சு? இந்த மாதிரிலாம் நடக்கணும் அவருக்கு தெரியாதுப்பா. அப்பாவை தப்பா நினைக்காதப்பா. நான் வச்சிடறேம்மா. டேய் கௌதம், ஹலோ.
யாரா இருக்கும்? கனி, அவகிட்ட ஒரு சாவி கொடுத்து வச்சிருக்கேன். கனி 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 கயிறு ஏதோ ஊக்காத, கயிறு எதையும் தொட்டுடாத கனி. கனி கேக்குதா? கனி கயிறு ஊக்காத. கனி, கயிறு தொடாத கனி. எனக்கு எதுவுமே கேட்கல. ஃபோன் எடுத்தாளா? என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கனி, கேக்குதா? கனி அந்த கயிறை தொட்டாத. கனி, வேணாம் கௌதம், போகாத கௌதம், திறக்காத ப்ளீஸ். நான் பாக்குறேன் தீக்ஷா. வேண்டாம், அவளுக்கு என்ன ஆயிட போகுது நான் பாக்குறேன். ப்ளீஸ் திறக்காத. எனக்கு ஒன்றும் ஆகாது தீக்ஷா. நீ அப்படி போ, நான் பாக்குறேன். யாரு? நகுலன். இருந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம போயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரா சாக வேண்டியதுதான். இதுதான் நம்ம விதி. இதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன் முடியாது? இந்த மாதிரி கஷ்டமான நேரங்கள்ல பல பேர் மறந்து போற ஒரு விஷயம் நம்பிக்கை. அதான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி. என்னடா இங்க பிரச்சனை? அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. வாங்கப்பா. என்ன, நாங்க இருக்கோமா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா? என்னடா சொல்ற? இந்த வீடை என் தலையில கட்டிட்டு என் வைஃபையும் குழந்தையும் கொல்ல பார்த்துட்டு நாடகம் ஆடுறீங்க. வார்த்தை கணக்குது. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இந்த வீட்டை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சனாலதான் நீங்க இங்க ஒரு நாள் கூட தங்கல. அப்போ இந்த வீட்டுல தங்க பயந்து தான் நான் வெளியே போனேன்ல. அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டுல நான் தனியா தங்கி காட்டுறேன். என்னதான் நடக்க போகுதுன்னு நானும் பார்க்கிறேன். வேண்டாம் சார், நீங்க தப்பான முடிவு எடுக்கிறீங்க. டேய், நடுவுல பேசுறதுக்கு நீ யாரா? உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டு இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. விதியை யாராலையும் மாற்ற முடியாது கௌதம். நான் போறேன். நகுலன். அம்மா, அவர் ஏதோ கோவத்துல சொல்லிட்டாரு. அதுக்காக நீங்க எடுத்த முடிவு சரியில்லை.
எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் மறந்து உங்க 2 பேரும் இந்த வீட்டில் தங்க வச்சேன் பாரு, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. டேய், இவங்களை வெளியே போய் சொல்லிட்டா. வாங்க சார் போலாம். அதான் அண்ணன் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல. வாங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இந்த வீட்டை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சனால தான் நீங்க இங்க ஒரு நாள் கூட தங்கல. யாரது? யாரது? யாரு?
எனக்கு என்னமோ பயமா இருக்கு நக்குலன். முதல்ல இந்த வேலைக்கார பொண்ணு, இப்போ அப்பா, அடுத்தது யாருன்னு தெரியல. அது யாரா இருந்தாலும் என் ஒய்ஃபாவோ குழந்தைய மட்டும் இருக்கக்கூடாது. கௌதம், இல்லை நக்குலன், எங்க அப்பாவால் பல பேர் நடுத்தருக்கு வந்திருக்காங்க. பல பேர் தற்கொலை பண்ணிக்க காரணமா இருந்திருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கும் அந்த பாவத்துல பங்கு இருக்கு. அதான் இப்ப நான் அனுபவிக்கிறேன். இந்த பாவத்துல கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாதவங்க என்னோட ஒய்ஃபும் குழந்தையும். அவங்களையாவது இந்த சாபத்துல இருந்து நீங்க காப்பாத்தணும். ப்ளீஸ் நகுலன். என்னாச்சு கௌதம்? ஒன்றும் இல்லை, வா. அவங்களையாவது இந்த சாபத்துல இருந்து நீங்க காப்பாத்தணும். இது என்னன்னு கேட்டீங்கல்ல, உங்க சாவு. இதுல எழுதியிருக்கிற மாதிரி நாங்கெல்லாம் சாக வேண்டியதானா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன். கௌதம், நம்ம நம்பிக்கை வீண் போல. நீங்க இதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி இருக்கு. என்ன சொல்றீங்க? இதுல கண்ணு மாதிரி ஏதோ வரைஞ்சிருக்கு. அது தவிர நம்ம நினைச்ச மாதிரி வேற எந்த குறிப்புமே இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சா? கௌதம், இது வெறும் கண் இல்ல. என்ன சொல்றீங்க? பஞ்சபூதங்கள்ல ஒன்னான நெருப்பு இதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நமக்கு வெளிக்காட்டும். ராஜகுருதி கொண்ட திருமகன் பரதேசியா இம்மனை ஆள நீங்கும் முன் பிணி. இதுல என்ன எழுதியிருக்கு? ராஜவம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் வாழ்நாள் முழுக்க இந்த வீட்டில் அடிமையாக வாழ்ந்தா மட்டும்தான் உங்க சாபம் தீரன் போட்டிருக்கு. இது ஒண்ணுதான் வழி. அதுக்கு இப்ப ராஜவம்சத்துல வந்தவரை எங்க போய் தேடுறது?
அதுக்கு இப்போ ராஜவம்சத்தில் வந்தவரை எங்கே போய் தேடுறது? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரால தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அவரும் இந்த மாதிரி ராஜவம்சத்துலேருந்து வந்த மாந்திரிகன் தான். பேரு நகுலன். நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நன்றி மட்டும் சொல்லி உங்களை கொச்சப்படுத்த விரும்பல. மறக்கவே மாட்டோம், உயிர் இருக்கிற வரைக்கும். இது எனக்கு நானே எழுதிக்கிட்ட விதி. இது அந்த கடவுளே வேணான்னு சொல்லியிருந்தாலும் என் முடிவை மாற்றிருக்க முடியாது. மனசு போட்டு குழப்பிக்காம பத்திரமா போங்க. எங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஎஸில் என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு. இனிமேல் எல்லாரும் அங்கே தான். ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுற பவரை உன் பேருக்கு மாற்றிருக்கேன். இதை பத்திரமா வச்சுக்கோ. சரிங்க சார். நாங்கள் கிளம்புறோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் விதி விளையாடும். ஆனால் இவங்க வாழ்க்கையில் நான் விளையாடினேன். மறக்கவே மாட்டோம், உயிர் இருக்கிற வரைக்கும். இது எனக்கு நானே எழுதிக்கிட்ட விதி. இதை வேணான்னு அந்த கடவுளே சொல்லியிருந்தாலும் என் முடிவை மாற்றிருக்க முடியாது. இப்போ இந்த வீடு எனக்கு சொந்தம். சொல்லப்போனால் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடம் இன்னும் அவங்க கிட்ட இருக்கு. அது என் வீடு. நாங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்த எங்க வீடு. The great magician சந்திரதேவ் எங்க அப்பா. எங்களுக்கு மேஜிக்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தவர். உங்களுக்குன்னு யாரும் இல்லை, ஆனா மெஜிஷியன் ஆகணும். எங்க கூடவே இருந்துடுறீங்களா? வாங்க உட்காரு. நாளைக்கு புது ட்ரெஸ் வாங்கிடலாம். என்ன நான் என் குடும்பம். காலங்கள் ரொம்ப அழகா கடந்து போச்சு. இவ எங்க வீட்டை சந்திக்கிற வரைக்கும். அந்த ஒரு நாள் நாங்க எல்லாரும் நடுத்தெருவுக்கு வந்தோம். பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணே, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட மாட்டேன்ட்டான். அதான் 2 தட்டு தட்டி போட வச்சேன். நம்ம வாழ்ந்த விட நம்ம கையை விட்டு போயிடுச்சு. நம்மள மாதிரி சாதாரணமானவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தைரியம், அது தப்புன்னு அவனுக்கு காட்டணும். நம்ம இடம் திரும்பிய நம்ம கைக்கே வரணும். டேய், நான் நேரடியா மோதிரத்தால இழந்தது நம்ம கைக்கு வரப்போறது இல்லை. இந்த நிமிஷத்துல இருந்து இது ஒரு விளையாட்டு.
இதுல அவன் பலம் என்ன நம்ம பலவீனம் என்னன்னு நம்ம காமிச்சிட்டான். இப்ப நம்ம டர்ன். நம்ம பலம் என்ன அவன் பலவீனம் என்னன்னு அவனுக்கு காட்டணும். அவனுக்கே தெரியாம அவனை வீழ்த்தணும். அத அவன் விதின்னு நினைக்கணும். இதை நீ தான் செய்யணும். Plan, focus, and execute. அன்னைக்கு முடிவு பண்ண நானும் என் குடும்பமும் அனுபவிச்ச அதே வழிய அவனும் அவன் குடும்பமும் அனுபவிக்கணும்னு முடிவு பண்ண என் விளையாட்ட ஆரம்பிச்சேன். பார்த்துப்பா. குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வச்சாச்சு. குழந்தை ரூம் கதவு திறந்து இருக்கு. கீழே போறப்ப சாத்தி இருந்துச்சு. லெஃப்ட். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு ஃபண்ட்ஸை யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. இனிமேல் எல்லாரும் அங்கே தான். ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுற பவரை உன் பேருக்கு மாற்றிருக்கேன். பத்திரமா வச்சுக்கோ. நாங்கள் கிளம்புறோம். நம்ம இடம் திரும்ப நம்ம கைக்கே வரப்போகுதுப்பா. வாங்க சார், உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா பேசும்போது உங்களுக்கு ஏதோ அடிபட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி சார் இருக்கு?